ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்குறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏகப்பட்ட பேர் வாங்கி வீடியோ குவாலிட்டி வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு 2 மாதத்தில் எஸ்டி கார்டெல்லாம் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி ஒரு எஸ்டி கார்டு வாங்கணும். எஸ்டி கார்டில் ஏகப்பட்ட உருட்டுகள் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டுமே 32 GB தான். பட் ரெண்டுலேயும் ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ப்ரைஸை கம்மி இருக்குன்னு நினச்சி வாங்கிடுவீங்க. உங்களுக்கு 3 மந்த்து 4 மந்த் தான் போகும். பின்னர் ரெண்டாவது கிராஷ் ஆயிரும். அதனால் ஒரு எஸ்டி கார்டு வாங்கும்போது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரிங்களா மக்களே, அது என்ன யாதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர்னு சொல்கிற எந்த எஸ்டி கார்டு வாங்கி உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மக்களே, நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த 3 பிராண்டில் எது எடுத்தாலும் நல்ல மெமரி கார்டு தான். அதில் நான் வாங்கியிருக்கிறது சன்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் 128. இதில் A2 U போட்டு ஒரு 3 போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா, இது அண்டு ஒரு V30 STXE. இதனோட டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெமரி கார்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா மொபைல், ஆக்ஷன் கேமரா, ட்ரோன், இந்த 3க்குமே இந்த ஒரே மெமரி கார்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃப்யூச்சருக்கும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் U போட்டு 3ன்னு போட்டிருங்களா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெமரி கார்டோட கிளாஸோட ஸ்பீடை குறிக்கிறது. அதில் U3 உண்டு, U1 உண்டு. ஆனால் U1ல் பார்த்தீங்கன்னா 10 MBPSலேயும் U3ல் 30 MBPSலேயும் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் U3 வாங்குறது தான் ரொம்ப பெட்டர், உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது A2ங்கிறது ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கிளாஸு. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, A1 A2. இதில் A1 பார்த்திங்கன்னா 1500 IOSம், A2ல் 4000 IOS. இது என்ன குறிக்குதுன்னா உங்களோட மொபைலோட கேம் ஆப்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத ரீடு ரைடோட மென்ஷனை தான் குறிக்கிறது. இதுலேயும் நீங்கள் A2 எடுக்கிறது தான் ரொம்ப பெட்ரு மக்களே, அதுவும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா V30ங்கிறது வீடியோ ஸ்பீடு கிளாஸு. உங்களுக்கு வந்து ஒரு 1080pலேயோ ஹெச்டியோ அல்ட்ராலேயோ ப்ளஸ்ஸு 4Kயில் எடுக்கும்போது உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். இதில் V30ங்கிறது பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. V10ல் உங்களுக்கு ஆகாது. V13லேருந்து 90 வரை எடுக்கிற மெமரி கார்டு வந்து உங்களுக்கு 8K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ V30ங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப பெட்ரு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டாவது மைக்ரோ SDHCங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 டைப் இருக்குது. அதாவது 128 MBலேருந்து 4 GB வரைக்கும் SDSCங்கிறது செக்யூர் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டி. இது வந்து ரொம்ப லோ கெப்பாசிட்டிங்க. 4Gலேருந்து 32 GB SDHCங்கிறது செக்யூரிட்டி டிஜிட்டல் ஹை கெப்பாசிட்டி. இது ஒரு நார்மலான ஒரு எஸ்டி கார்டு, அதனுடைய கெப்பாசிட்டியை குறிக்கிறது. ஸோ சேஃபு. மூணாவது பார்த்திங்கன்னா 64 GB to 2 TB SDHC, அதாவது செக்யூர் டிஜிட்டல் எக்ஸ்டெண்டட் கெப்பாசிட்டி. இந்த எஸ்டி கார்டு வந்து உங்களுக்கு சீக்கிரம் டிராஃப்ட் ஆகாது, ஸ்க்ராட்சு ப்ளஸ்ஸு வாட்டர் ப்ரூஃப் உள்ளது. கூலிங்லேயும் சரி வெதர்லேயும் சரி நம்மளோட எடுக்கிற ரெக்கார்டிங் வந்து சேஃபாகவே இருக்கும், சீக்கிரம் க்ராஷ் ஆகாது. இது வந்து செக்யூரிட்டாகவும் உள்ள ஒரு எஸ்டி கார்டுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாஸ்ட் உள்ள SDHC உள்ள எடுக்கிறது தான் மக்களே பெட்டரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ்.